மீண்டும் ஒரு போர். இந்த போர் பராந்தக சோழனின் தலையில் இடியை இறக்கியது. இந்த போர் சோழ சாம்ராஜ்யத்தையே நிலைகுலைய வைத்தது. இந்த போர் தமிழக மக்களுக்கு ஓர் நீர் கொடையை வழங்கியது. அதுதான் தக்கோலம் போர். ராஷ்டிரகூட மன்னன் கன்னரதேவனின் தலைமையிலான ராஷ்டிரகூடர்களின் படையும் அவர்களுக்கு துணையாக கங்கர்களின் படையும் இணைந்தன. சோழ நாட்டிலிருந்து போரை முன்னெடுத்தது பராந்தக சோழனின் மகனாகிய ராஜாதித்ய சோழன். போருக்கு செல்லும் வேளையிலும் வழியில் கொள்ளிடம் ஆற்றின் நீர் வீணாக கடலில் கலப்பதைக் கண்ட ராஜாதித்ய சோழன் மக்களுக்கு பயன்படும் விதமாக அங்கு ஓர் ஏரியை போர் வீரர்களைக் கொண்டே உருவாக்கினார். அதுதான் வீராணம் ஏரி. மறுபுறம் மிகவும் கொடூரமாக நடந்த தக்கோலம் போரில் பூதுகன் எனும் கங்க மன்னன் எய்த அம்பால் வீரமரணம் அடைந்தார். அன்றைய சோழ தேசம் குலுங்கியது. மக்களை நேசித்த மன்னனை இழந்து பெற்றதுதான் இந்த வீராணம் ஏரி.